ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு வடைக்கறி செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம ரொம்ப டைம் எல்லாம் இல்லை, ஒரு 15 to 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிருக்கேன். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனேயே ஒரு 2லேருந்து 3 அளவுக்கு பே லீஃபு, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 2 இன்ச் சின்னமன், 4 க்ளோவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபென்னல் சீட்ஸ், அதாவது சோம்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இது இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு கை ஃபுல்லாக புதினா இலை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு புதினாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆன உடனேயே 2 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்குனது, அடுத்து 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெயில் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வரட்டும். இதில் நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கோர்ஸாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம எதுவும் பருப்பெல்லாம் ஊற வைக்க வேண்டாம், ஆவி கட்ட வேண்டாம். அப்படி பண்ணோன்னா நமக்கு ரொம்ப டைம் ஆகும். இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஈஸியாக பண்ணிடலாங்க. இதை அந்த மிக்சரோடவே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சில்லி சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக அந்த ரெட் சில்லி பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், காஷ்மீரி சில்லி பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொதிக்க தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா எக்ஸ்ட்ரீம்லி ஹாட்டாக இருக்கணுங்க. வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பருப்பு சீக்கிரமாக வேகும். நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கணும். இது வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸில் வெந்துடும். நம்மளோட தண்ணி எல்லாமே போய் நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு ரெடி ஆயாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட வடைக்கறி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயாச்சு. இதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் இல்லைங்க. அதனால் இது சீக்கிரமாக வீட்டில் உடனே செஞ்சிடலாம். நம்ம ரெகுலராக செய்யணும் அப்படின்னா கடலைப்பருப்பை ஊற வச்சு அதை அரைச்சி ஆவி கட்டி அதுக்கப்புறம் உதிர்த்து பண்ணணும். இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது கூட ஹாட்டான சப்பாத்தி, ரோட்டி, பராட்டா இதெல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் வரப்போகுதுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.